ஹலோ விஜய் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம 12ஆம் தேதி வந்த எடிட்டோரியல் தான் பார்க்க போறோம். என்ன எடிட்டோரியல் அப்படின்னா, நம்மளோட எடிட்டோரியல்ல ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பங்களாதேஷோட முன்னாள் பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா, அவங்களுக்கு வந்து இந்தியா அடைக்கலம் கொடுத்தது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி பங்களாதேஷ் சைட்ல இருந்து ஒரு ப்ரெஷர் வந்தது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எடிட்டோரியலை பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இந்த எடிட்டோரியல். ஓகேவா, சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எடிட்டோரியல் கோர்ஸ் அப்படின்றத தினமும் மண்டே டு ஃப்ரைடே, ஓகேவா, மண்டே டு ஃப்ரைடே 6 மணிக்கு நம்ம இந்த வீடியோவை நம்மளோட சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து இந்த பிடிஎஃப், இப்போ நீங்கள் பார்க்குற டெய்லி பிடிஎஃப் அப்படின்றது டெலகிராம் சேனலில் 7 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு அப்லோட் ஆயிருப்பா. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்ரி மண்டே நம்ம வந்து ரீகேப் பார்க்கணும். இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்த பேக்கப்ஸ் இல்லாமல் நம்ம இன்னொரு எடிட்டோரியல் பார்ப்போம். இப்போ டெய்லியுமே வந்து நம்ம ஒரு எடிட்டோரியல் தான் பார்க்குறோம். பட் இன்னொரு எடிட்டோரியல் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுவோம். பட் அதை பேக்கப்ஸ் நம்ம தான் கொடுப்போம். அதை வந்து நம்ம எவ்ரி மண்டே ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பார்ப்போம். சரியா, ஸோ அதுவுமே காலையில் 6 மணிக்கு அப்லோட் ஆகிடும். அந்த வீக்லி பிடிஎஃப் அப்படின்றது மண்டே ஈவினிங் 5 மணிக்கு அப்லோட் ஆகும். ஸோ கிளியராக இருக்கும் நம்புறேன். அது இல்லாமல் மந்த்லி பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்ம இந்த ஒரு கோர்ஸுக்கு மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, தினமும் ஒரு ஆவரேஜாக 40 50 பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் வந்து யாரும் லைக் பண்ண மாட்டீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பெர்லியஸ் பாத் அப்படின்றாங்க அண்ட் பங்களாதேஷ் அண்ட் இட்ஸ் இன்டரிம் கவர்மெண்ட். ஸோ பங்களாதேஷ்ல இப்போதைக்கு ஒரு இடைக்கால அரசு தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றிய ஒரு எடிட்டோரியல் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு இடத்துல ரொம்ப ஒரு பயங்கரமான ஆபத்து இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து பெர்லியஸ் அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பெர்லியஸ் பாத் அப்படின்றாங்க. பாத் அப்படின்றது வழி அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு ஆபத்தான வழி அப்படின்றாங்க. எதை மீன் பண்றாங்க? பங்களாதேஷோட அந்த இடைக்கால அரசை வந்து இந்த மாதிரி மீன் பண்றாங்க, ஒரு ஆபத்தான வழியா இருக்கிறது அது அப்படின்ட்டு. ஸோ ஏன் அப்படின்றதையும் தொடர்ச்சியா பார்ப்போம். பங்களாதேஷ் இஸ் த டிஸ்பிளேயிங் an intolerant streak against the minorities. ஓகேவா, நல்லா கவனிங்க. மைனாரிட்டிஸ்க்கு வந்து அங்க மைனாரிட்டிஸ்லாம் யாரு அப்படின்னா ஹிந்துக்களும் கிறிஸ்டியன்ஸ் தான். ஓகேவா, அவங்களுக்கு எதிராக ஒரு பயங்கரமான அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. சரியா, அதாவது மெஜாரிட்டி பீப்புள் வந்து மைனாரிட்டி வந்து தாக்குறது, இல்லைன்னா அவங்களோட பொருட்களை அடிச்சு உடைக்கிறது அப்படின்ற விஷயங்கள் வந்து பங்களாதேஷ்ல அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஆஃப்டர் த கவர்மெண்ட் ஆஃப் ஷேக் ஹசீனா, இவங்க தான் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் கொடுத்துட்டாங்க. வாஸ் brought down by the student led uprising on August 5, 2024. ஸோ ஆகஸ்ட் 5, 2024 நடந்த ஒரு பிரச்சனையால, அதுவும் வந்து மாணவர்கள் கிளப்பிய பிரச்சனையால தான் அவங்களோட பதவியில வந்து கீழே இறங்கிட்டாங்க. அது இல்லாம நாட்டில இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ பங்களாதேஷ் நியூ ரூலர்ஸ் மிலிட்டரி பேக்டு இன்டரிம் கவர்மெண்ட் லெட் பை தி நோபல் லாரேட் முகமது யூனுஸ். இப்போ வந்து அங்க என்ன ஆட்சி நடக்குது அப்படின்னா மிலிட்டரி ஆட்சி தான் நடக்குது. ப்ராமிஸ்ட் நியூ பிகினிங். அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு புது பிகினிங்கா இருக்கும் இது பங்களாதேஷுக்கு. 6 months later the country of 170 million is far from having a stable political order. ஸோ 6 மாசம் ஆட்சியார் நடந்து, பட் இப்போ வரைக்கும் பங்களாதேஷ்ல ஒரு ஸ்டேபிளான பொலிட்டிக்கல் பவர் இது வரைக்கும் கிடையாது. லெட் அலோ அ நியூ டான் அப்படின்றாங்க. இந்த இடத்துல நியூ டான் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியணும். அட்லீஸ்ட் டான் அப்படின்றதுக்கு மீனிங் தெரியணும். எங்க போட்டிருக்காங்க? ஏதோ போட்டிருக்காங்க பாருங்க. நியூ டான் அப்படின்றது இண்டிகேட்டிங் நியூ பிகினிங் ஆர் ஹோப் ஃபார் பெட்டர் டைம்ஸ். ஓகேவா, அது வந்து ஒரு ஃப்ரேஸா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு, இல்லைன்னா நல்ல ஆட்சி காலத்துக்கு வழிவகுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மீனிங் ஆகும். த lawlessness across the country was on full display on February 5 when a mob demolished the residence of the Sheikh Mujibur Rahman. இந்த என்ன நடந்திருக்கு? அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இருக்கார்ல, அவங்களோட வீட்டையே டிமாலிஷ் பண்ணிட்டாங்க, இடிச்சு உடைச்சிட்டாங்க. The first president in Dunmondy, the trigger being reports of Miss Hasina who is in exile in India. ஓகே, இந்தியாவில் இருக்காங்க அவங்க. இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். ஓகே, அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். அவரோட வீட்டையுமே இடிச்சிட்டாங்க. யார் இடிச்சாங்க அப்படின்னா அந்த போராட்டக்காரர்கள் இடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் இந்த எடிட்டோரை மீன் பண்றாங்க. பிளானிங் டு பிராட்காஸ்ட் ஸ்பீச் ஆன் February 5. ஸோ எதுக்காக அவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா வந்து மிஸ் ஹசீனா இந்தியாவில் இருக்காங்கல்ல,
அவங்க இந்தியாவில் இருந்துகிட்டே ஒரு ஸ்பீச்சை ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற February 5 ஒரு ஸ்பீச்சை ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பிரச்சனை அங்கே நடந்தது. ப்ரொட்டஸ்டர்ஸ் சர்க்குலேட்டட் தேர் பிளான் ஆன்லைன் டு டிஸ்ட்ராய் தி பங்கபந்து மெமோரியல் மியூசியம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த பங்கபந்து மெமோரியல் மியூசியமையும் நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ண போகிறோம். ஸோ யூசிங் தி எக்ஸ்கவேட்டர் புல்டோசர்ஸ் தி அன்லீஸ் தி அட்டாக் ஆன் தி பில்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் தி செக்யூரிட்டி பர்சனல் வேர் த ஃபாதர் ஆஃப் த நேஷன் வாஸ் அசாசினேட்டட் இன் 1975. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து புல்டோசர்ஸ் எக்ஸ்கவேட்டர்லாம் வச்சு பில்டிங்கை தாக்குறாங்க அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் மிஸ் ஹசீனா அண்ட் அதர் அவாமி லீக் லீடர்ஸ் வேர் ஆல்சோ வேண்டலைஸ்டு. இது மட்டும் இல்லாமல் மிஸ் ஹசீனாவோட ரெசிடென்ட்ஸும் மற்ற அவாமி லீகோட லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட ரெசிடென்ஸுமே வேண்டலைஸ் ஆச்சு, இடிச்சு தரமட்டமாயிட்டாங்க. The interim government promised this stern action and Mr. யூனிஸ் கால்டு ஃபார் த காம். ஓகேவா? ஸோ இது இந்த பிரச்சனை நடக்கிற டைம்ல இப்போ இடைக்கால அரசர் பிரசிடண்டா இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாரு, அமைதிக்கு மக்கள் வந்து அமைதியா இருக்க சொல்றாரு. பட் 3 days later a security crackdown targeted Awami League members and saw over 1000 arrests in a single day. ஓகேவா? ஸோ ஆனால் அவர் சொன்ன 3 நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை நடந்தது. இதனால 1000 பேரை வந்து ஒரே நாள்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, 2வது பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். த அட்டாக் இஸ் நாட் அன் ஐசோலேட்டட் இன்சிடென்ட். அது வந்து ஒரு தனிப்பட்ட அட்டாக்கும் கிடையாது. மிஸ்டர் யூனஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்டர்ஸ் அக்யூஸ்ட் மிஸ் ஹசீனா ஆஃப் ரன்னிங் அண்ட் அத்தாரிட்டியன் ரெஜிம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ குற்றச்சாட்டு வைப்பாங்கல்ல, ஒரு பிரச்சனை நடக்குது, போராட்டக்காரர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, ஹசீனா வந்து சுய ஆட்சி, இதுக்கப்புறம் அதாவது எலெக்ஷனே இல்லாத மாதிரி அவங்க மட்டும் தான் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களோட குற்றச்சாட்டு. மிஸ்டர் யூனஸ் ஆல்சோ ப்ராமிஸ் டு பில்ட் நய பங்களாதேஷ் வித் ரீஃபார்ம்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இப்போ இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு நல்ல பங்களாதேஷை, இன்னும் ஒரு சிறப்பான பங்களாதேஷை உருவாக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. பட் 6 months after Ms. Hasina's ouster, the interim government has made a little progress in its reform agenda and has yet to announce a ஷெடியூல் ஃபார் அ ஜெனரல் எலெக்ஷன். ஸோ அவங்க மக்கள் வந்து மிஸ் ஹசீனாவில ஏன் கோபமா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க மட்டும்தான் தனிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் இப்போ 6 மாசம் ஆகுது, என்னமோ அந்த இடத்துல இப்போ இருக்கிற அந்த யூனிஸ் அவர்களோட கவர்மெண்ட் வந்து ஜெனரல் எலெக்ஷனோட டேட்டா அனௌன்ஸ் பண்ணல. அதே மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்களே, ரீஃபார்ம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, அது மாதிரி நயா பங்களாதேஷ், இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரொம்ப கம்மியான ப்ராக்ரஸ் மட்டும் தான் நடந்திருக்கு. There have been repeated complaints about mob violence against Hindu and Christian minorities as well as the Ahmadiyya Muslims and ethnic minorities of the Chittagong Hill Tracts அப்படின்றாங்க. ஓகேவா? என்ன சொல்ல வராங்க, மைனாரிட்டிஸ் மேல அந்த இடத்துல பிரச்சனை நடக்குது. ஸோ பங்களாதேஷ்ல மைனாரிட்டிஸ் அப்படின்னா யார் அப்படின்னா, ஹிந்து, கிறிஸ்டியன் ஆஸ் வெல் அஸ் அஹ்மதியா, முஸ்லீம், அவங்களுமே அந்த மைனாரிட்டிஸ் தான். எத்தனிக் மைனாரிட்டிஸ் ஆஃப் சித்தோகங் ஹில் டிராக்ஸ். ஸோ மலைவாழ் மக்களுமே பாதிக்கப்படுறாங்க, அவங்களுமே அட்டாக் பண்றாங்க. ஸோ வயலன்ஸ் நடக்குது, அவங்க எல்லாருக்கும் ஆப்போசிட்டா வயலன்ஸ் நடக்குது. மோர் தென் 100 people have been killed since August 5. ஓகே, 100 people கிட்ட இறந்துருக்காங்க எப்பயில இருந்து அப்படின்னா ஆகஸ்ட் 5ல இருந்து. அண்ட் அட்லீஸ்ட் 11,000 people arrested. Among those arrested are 140 journalists who face murder charges over the reporting of the events that led to Miss Hasina's ouster. ஸோ இதுல 144 பேர் மேல மர்டர் கேஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. The government has also scrapped more than 150 press accreditations which are required for official events and briefings. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 150 press accreditation வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க. The Chhatra League, the Awami League student wing has been banned. ஓகேவா? ஸோ அவாமி லீக் வந்து ஹசீனாவோட கட்சி, அவங்களோட இந்த சத்ரா லீக் அப்படின்ற ஸ்டூடெண்ட் விங் பேன் பண்ணிட்டாங்க. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ரிப்போர்ட் released in January has warned that those who oppose the Awami League are now mirroring its intolerance for criticism. Okay, the Yunus administration and the student leaders are still blaming Ms. Hasina for lawlessness and violence. இப்போ வரைக்குமே யூனிஸோட கவர்மெண்ட்டும் ஸ்டூடெண்ட் லீடர்ஸும் என்ன சொல்றாங்க, ஹசீனாவா வந்து கரெக்டா ஆட்சி பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க, அவங்களால நிறைய வயலன்ஸ் நடந்தது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. This amounts to an absolute abandonment of the accountability. Bangladesh cannot progress into a better system if the violence and lawlessness continue. பங்களாதேஷ் வந்து ஒரு நல்ல நாடா முன்னேற போறது கிடையாது எப்போ எது வரைக்கும் அப்படின்னா, அங்கே வயலன்ஸும் கரெக்டான லாவும் இல்லை அப்படின்னா நாடு அப்படின்றது முன்னேறாது. As a ruler, Mr. Yunus has a primary responsibility to ensure that law and order
prevails. So law and order அந்த இடத்துல கொண்டு வரணும். He should also expedite the reform process and announce elections so that Bangladesh can have a elected legitimate government at the earliest. ஸோ சீக்கிரமாக அந்த இடத்துல எலெக்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியலை சீக்கிரம் முடிக்கிறாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு எடிட்டோரியல் தான். வேர்ட்ஸ்மே இன்னைக்கு எல்லாமே நம்ம ஈஸியாக தான் பார்த்தோம். அப்படியே தான் நீங்கள் இந்த வேர்ட்ஸை படிக்கணும். ஸோ இந்த வேர்ட்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸ்டன் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு அட்ஜெக்டிவா இந்த யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட் அப்படின்றது சினானிம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டெலிகிராம் சேனலில் 7 மணிக்கு அப்லோட் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், போங்க டவுன்லோட் பண்ணுங்க, நீங்கள் படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை இன்னும் நிறைய மாணவர்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒருத்தவங்க 2 பேர் தான் லைக் பண்ணுறீங்க. ஸோ அதனால கொஞ்சம் லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டோரில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஆல்.